ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மிக்கல் சேனல். அம்மிக்கல் சேனல் வந்து பொள்ளாச்சியிலிருந்து நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பொள்ளாச்சியில் பாரம்பரிய முறைப்படி சமையல், கொங்கு நாட்டு சமையல் எப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர போகிறோம். ஃபார் பிகினர்ஸ் நாங்கள் வந்து ஈஸியாக எப்படி செய்கிறது, சுத்தமாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுங்கிறத நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு செய்ய போகிறது வந்து கொங்கு நாட்டு சமையலில் மொதல் அரிசி பருப்பு சாதம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து ரொம்ப சிம்பிளு. அது வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு. என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் வந்து அரிசி, துவரம்பருப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய போடணும். சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கணும், 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் இஞ்சியை தட்டி போட்டுக்கோங்க. அந்த வந்து தோலோடு வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. தோல் எடுக்க வேண்டாம், ஏன்னா பூண்டு தோலில் தான் வந்து நல்ல மணம் இருக்குது. அடுத்தது வந்து ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி வந்து எவ்வளோன்னா ஒரு 200 கிராம் சுட்டியில் ஒரு சுட்டியுமே ஒரு 300 கிராம் அரிசி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 300 கிராம் அரிசிக்கு ஒரு 120 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் ஊற வச்சு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுருக்கேன். 2 hours பிஃபோர் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காயம் வேணும், அடுத்தது உப்பு. நான் இப்போ எப்படி செய்ய போகிறேங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டோம். குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே பொள்ளாச்சி ஏரியாவில் தேங்காய் அதிகமாக இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்களே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இப்போ காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போடணும். கடுகு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்தா தான் கடுகோட வாசம் நம்ம உணவில் இருக்கும். கடுகு வெடிக்காமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா அது வாய்க்கு தட்டுப்பட்டுட்டு வாய்க்கு தட்டுப்பட்டுட்டு அதனோட பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும். அதனால் வந்து நல்லா கடுகு வந்து வெடிக்கணும். இப்போ நான் கடுகு போட்டிருக்கேன், வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? கடுகு வெடிச்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கணுங்க. ஒரு 300 கிராம் அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தி வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் நிறைய போட்டு சாப்பிடுங்க. அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது வரமிளகா ஒன்று கிள்ளி வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இஞ்சி போடுறேன். இதுலேயே இந்த 10 பல் பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கேன், தோலோடு போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி தான் போட போகிறேன். ஆப்பிள் தக்காளியை விட நாட்டு தக்காளி வந்து போட்டோம்னா பருப்பரிசி சாதத்துக்கு நல்லாயிருக்கும்.
வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். எந்த பொருளுமே நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வதங்கினா தான் சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுருவோம். அப்புறம் அதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதுக்கு முன்னால் தான் நம்மளுக்கு வேலை. கருவேப்பிலை நல்லா நிறையா போடுங்க, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் அரிசி போட்டுட்டு கடைசியில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வதங்கி வருதுன்னு. கொஞ்சமாக, ரொம்ப பெருங்காயத்தூள் போடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக இந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சமாக போட்டுக்கணும். தெரியுதுங்களா நல்லா வதங்கி வர்றது? இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு. இந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா தான் பருப்பரி சாதம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு வராது. சும்மா வெறும் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். இப்போ வதங்கிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னா சாப்பாட்டுக்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கிறோம். இந்த மஞ்சள் வந்து நாங்கள் வந்து தோட்டத்திலேயே பயிர் பண்ண மஞ்சள். ஸோ இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்களே தோட்டத்தில் போட்டு எடுத்து வேக வச்சு அதை க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு கொஞ்சமாக கொஞ்சம் தெரியுதுங்களா? இந்த சீரகம் போட்டால் போதும் மணத்துக்கு வேண்டி. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் அடி பிடிக்குது. அடுத்தது நம்ம சாம்பார் தூள் நான் வந்து ஒரு 300 கிராம் அரிசிக்கு 2 ஸ்பூன் போடுறேன், 2.25 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருத்தர் காரமாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் வந்து இப்போ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த மழைக்கு வந்து நல்ல பருப்பரிசி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சூடாக சாப்பிடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். பாருங்கள் நல்லா சோற வதங்கிருச்சு. இந்த வதங்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள் வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இவ்வளோ தான் வேலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தண்ணி 1க்கு 3, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பருப்புக்கு தண்ணி கிடையாதுங்க. இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஸோ பருப்புக்கு தண்ணி வேண்டாம். இப்போ உங்களுக்கு போல வேணும்னு சொன்னால் பருப்புக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், அதை கணக்கில் வைக்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கொலன்னு வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டிங்கன்னா ஓகே. இப்போது இதை நல்லா கொதிக்கிட்டோம். இதை நல்லா கொதித்த பிறகு நம்ம உப்பு பார்ப்போம். உப்பு ஓகேன்னா நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா இப்போ நல்லா சாப்பாடு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு பார்ப்போம். இந்தாம்மா உப்பு பாருங்கள். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க உப்பு பார்க்குறாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நம்மளுக்கு அந்த 10வது உப்பை இவ்வளோ போட்டேன். போட்டு நல்லா கொதி வருது பாருங்கள். நம்ம போட்டதெல்லாம் எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ நெய் பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு
2 ஸ்பூன் போடுவேன், நல்லா நிறையாவே தாராளமாக போடுவேன், போட்டிருக்கேன். அடுத்து வந்து இங்கே மழை வந்து விடாமல் இந்த ஒரு வாரமாக பேஞ்சிட்ருக்கனால கடைக்கெல்லாம் போக முடியல, அதனால் கொத்தமல்லி தடையில்லை. ஆனால் நாங்கள் வந்து ஏப்ரல் மேலே நல்லா கொத்தமல்லி விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி அதை வந்து நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து நாங்கள் நிழல்லையே உலர்த்தி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டுருவோம். மூடி விட்டு என்ன பண்ணுறோம், 3 சவுண்டு விடுங்க. 3 சவுண்டு விட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா தம் போட்ட மாதிரி நல்லா வந்துடும். மாற்றி போட்டுட்ட வைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ 3 சவுண்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு வந்து எப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ 3 சவுண்டு வந்திருக்குதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வைப்போம். பாருங்கள், ஸ்டீமு ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம செஞ்ச சாப்பாட்டை. பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்குங்க. தெரியுதுங்களா? பாருங்கள், சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோம், என் ஃப்ரெண்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். நம்ம செஞ்சதை ஃபஸ்ட்டு நம்ம தானே சாப்பிடணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக. அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிடுவேனுங்க. சாப்பிட்டுட்டு சொல்லு ஸ்ரீவாஸுக்கு எப்படி இருக்குன்ட்டு. சூடாக இருக்குது பார்த்து. ஏம்மா, நல்லா இருக்கா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது கொங்கு நாட்டு பருப்பரிசி சாதம். இதை வந்து தனியாக ஒருத்தர் சாப்பிட்றத விட உங்கள் அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ரவுண்டாக உட்காந்து ரவுண்டு கட்டி சாப்பிட்டோம்னா நாம் எவ்வளோ சாப்பிட்றோங்கிறதே நம்மளுக்கே தெரியாது. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஒரு சொந்த பந்தத்தோட சாப்பிட்டோம்னா, நாங்கள்லாம் அப்படி தான் சாப்பிட்டோம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நாங்கள்லாம் அப்படி தான் சாப்பிடுவோம். இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட, சொந்த பந்தத்தோடு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். இது மேலே வேணும்னாலும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் குக்கரை மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாங்கள் வந்து வீட்லேயே வந்து பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்தில் பாட்டி அம்மாலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா வகையான பொடிகளும் நாங்கள் செய்கிறோம். இந்த 3 மந்த்ஸாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். லோக்கலில் போயிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் சென்னை, பெங்களூர், பூனே எல்லாம் போயிருக்கு. எல்லாம் நல்ல ரிவ்யூஸாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுத்தமாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஹோம்மேடு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.